Today we are going to start our module 2. Okay, module 2 la வந்து first நம்ம வந்து introduction already I have given no Java பத்தி introduction, so same thing a little bit extra வந்து இதில் நம்ம கவர் பண்ணுவோம். Then introduction to Java applications will be அதுதான் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவா, மோர் டாமினேட்டாக அது வந்து நிறைய கவர் ஆகும் நம்மளுக்கு. தென் I will be moving to the class object methods, string control statements இருக்கு இல்லையா, if if else, array constructor, then I told last day function overloading, operator overloading, inheritance, polymorphism, exception handling, package, இது ஃபுல்லாக வந்து will be covering in our module 2. Okay, so let's start with the Java introduction again. Already I have explained you, but once again we'll start. Okay, so Java is a object oriented programming language. Okay, so developed by James Gosling. ஓகேவா, ஸோ 1990s, early of 1990s வந்து டெவலப் பண்ணாங்க. ஆனால் ஜேம்ஸ் காஸ்லிங் மட்டும் டெவலப் பண்ணாங்களா? நோ, அது ஒரு குரூப் ஆஃப் டீம். ஓகே, ஸோ த டீம் இனிஷியேட்டட் த ப்ராஜெக்ட் டு டெவலப் தி லாங்குவேஜ். இதுக்கு டிஜிட்டல் டிவைசஸ்க்கு, டெலிவிஷன்ஸ்க்குன்னு பார்த்தோம், செட்டப் பாக்ஸஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ ஒரிஜினலாக C++ கன்சிடர் டு பி யூஸ்ட் இன் த ப்ராஜெக்ட். ஆனால் ஐடியா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஃபார் செவரல் ரீசன். ஓகேவா, C++ வந்து நிறைய மெமரி எடுக்கும் அப்படின்றதுனால, ஸோ நம்ம நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கே போயிடலாம் அப்படின்றதுனால, ஸோ ஜேம்ஸ் காஸ்லிங் வந்து க்ரீன் டாக் அப்படின்னு ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ டீம் ஃபார்ம் பண்ணி ஜாவான்ற லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய சஜஷன் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம், நேம் சஜஷன். ஓகே, ஸோ அதில் வந்து ஓக்குன்ற நேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து காஸ்லிங், ஜேம்ஸ் காஸ்லிங் வந்து சஜஸ்ட் பண்ணார். ஓக்குன்றது ஒரு ட்ரீ இல்லையா, ஸோ அது வந்து ஒரு ஆஃபீஸோட அவுட் சைடில் இருந்துச்சு, அதை அவர் டெய்லி பார்க்கறதுனால ஓக்கு அப்படின்ற நேம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தார். ஸோ அதே மாதிரி ஓக் இஸ் ஆல்சோ இமேஜ் ஆஃப் சாலிடரி அண்ட் பிக்ட் அப் அஸ் இன் நேஷ்னல் ட்ரீ. ஓகே, யூஎஸில் வந்து நேஷ்னல் ட்ரீ, தென் ஃப்ரான்ஸு, ஜெர்மன், ரொமானியா நிறைய கண்ட்ரீஸில் வந்து நேஷ்னல் ட்ரீயாக இருக்குது. பட் லேட்டர் வந்து அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு டு ஜாவா. ஏன்னா ஆல்ரெடி அந்த நேம் வந்து வேறு ஒரு கம்பெனி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஜாவா பார்ப்போம். ஸோ ஜாவான்ற நேம் எப்படி வந்துச்சு, அதோட வேர்ஷன்ஸ்னு ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தது தான். அகெயின் ஒரு சி. ஸோ காஸ்லிங் அண்ட் க்ரீன் டாக் டீம் பிரெயின் ஸ்ட்ராம் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ ஆஃப்டர் செஷன் என்ன பண்ணாங்கன்னா செவரல் நேம்ஸோடு வந்தாங்க அவங்க. ரூபி, சில்க், டிஎன்ஏ, ஜாவா, அந்த மாதிரி நிறைய நேமோடு வந்தாங்க. ஸோ ஜாவான்ற நேம் தான் வந்து டிஸ்கஷனில் வந்து நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஏன்னா இட்ஸ் வெரி யூனிக் அப்படின்றதுனால ஜாவான்ற நேம் வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஏன்னா ஜாவா இஸ் இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு காஃபி. ஓகேவா, அது ஒரு எக்ஸ்ப்ரெஸோ பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஜாவான்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேம்ஸ் காஸ்லிங் என்ன பண்ணார், அட் லாஸ்ட் வந்து அதே மாதிரி அவரும் என்ன பண்ணுவான்னா, நியர் இஸ் ஆஃபீஸ் வந்து காஃபி ஷாப் இருக்குது, டெய்லி யூஸ் டு ஹேவ் காஃபி தேர். ஓகேவா, ஸோ அதனால் அதையே வந்து வைக்கலாம் அப்படின்ற வந்து சஜஸ்ட் பண்ணிட்டார். ஓகேவா, ஸோ ஜாவாஸ் கிரியேட்டர் ஆன் பிரின்சிபல், என்ன பிரின்சிபல்னா ரொபஸ்ட், போர்ட்டபிள், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். எல்லா ஓஎஸ்லேயும் அது ரன் ஆகணும், ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அது மாதிரி மல்டி த்ரெட்டடாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய பிரின்சிபல் வந்து ஜாவா வந்து க்ரியேட் பண்ணக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே, ஸோ கரண்ட்டாக ஜாவா வந்து மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ்லேயும், நிறைய மொபைல் டிவைசஸில், கேம்ஸில், இ-பிஸ்னஸில் நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு ஜாவா வந்து யூஸ் ஆகுது. இந்த ஃபஸ்ட் வெர்ஷன் பார்த்தோன்னா JDK 1.0. ஓகேவா, ஸோ வேரியஸ் வேரியஸ் ஆகுமெண்டேஷன் ஆஃப் கிளாஸ் அண்ட் பேக்கேஜ் டு தி ஸ்டாண்டர்ட் லைப்ரரியாக இருந்துச்சு. ஸோ அடிஷன் டு தட் வந்து ஸோ மெனி சேஞ்சஸ் வந்து லேட்டர் ஆன் ஆட் பண்ணி நிறைய வெர்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் ஜாவா? ஸோ ஜாவான்றது we know it's a programming language and it is the platform independent, which means ஜாவாவை எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நம்ம ரன் பண்ணலாம். அதேமாதிரி ஜாவா வந்து இட்ஸ் அ ஹை லெவல் robust object oriented secure programming language. It was developed by Sun Microsystem. ஓகேவா, இப்போ ஆரக்கிளோட சப்சைடியாக வந்துடுச்சு. ஓகேவா, 1995. ஜேம்ஸ் காஸ்லிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் ஜாவா. பிஃபோர் ஜாவா அதோட நேம் வந்து ஓக்காக இருந்துச்சு. சின்ஸ் ஓக் வாஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கம்பெனி எடுத்துருந்ததுனால ஜேம்ஸ் காஸ்லிங் சேஞ்ச்டு தி ஓக் டு தி ஜாவாவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜாவா. ஸோ அக்கார்டிங் டு Sun Microsystem, 3 billion devices run ஜாவான்னு சொல்கிறாங்க. There are many devices where Java is currently used. அது என்னென்ன டிவைஸ்ன்னு பார்த்தோன்னா, டெஸ்க்டாப் அப்ளிகேஷனு,
ஓகேவா, சச்சஸ் இது பிடிஎஃப் ரீடர் இருக்குல்ல, ஆக்ரோபேட் ரீடரு, மீடியா பிளேயரு, ஆன்டிவைரஸு, இதெல்லாம் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்க. வெப் அப்ளிகேஷன்ஸு, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் லைக் பேங்கிங், மொபைல் அப்ளிகேஷன்ஸ், எம்பெடட் சிஸ்டம், ஸ்மார்ட் கார்டு, ரொபாட்டிக்கு, கேம்ஸு, பிஸ்னஸ், இந்த மாதிரி மெனி பிளேசஸில் வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டைப் ஆஃப் ஜாவா அப்ளிகேஷன்ஸ். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஜாவா அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன் ஆர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னா நம்ம டெஸ்க்டாப் இட் பி இன் அ பிளேஸ், ஓகேவா. ஸோ மூவ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் காலிங் இட் அஸ் தி ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன் ஆர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வெப் அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், அண்ட் ஃபைனலி இஸ் தி மொபைல் அப்ளிகேஷன். ஸோ ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷனை வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் சொல்லலாம், விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷனும் சொல்லலாம். தீஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் தட் வி நீட் டு இன்ஸ்டால் ஆன் எவ்ரி மிஷின், ஓகேவா. ஸோ லைக் மீடியா பிளேயர், ஆக்ரோபேட் ரீடர், ஆன்டிவைரஸு, ஓகேவா, பிடிஎஃப் ரீடரு, ஸ்கேனர், இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா சிஸ்டமில். ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸில் வந்துடும், ஓகேவா. ஸோ AWT அண்ட் Swing ஆர் யூஸ்ட் இன் ஜாவா ஃபார் கிரியேட்டிங் தி ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். ஸோ ஜாவாவில் AWT ஆப்லெட், ஓகேவா, அண்ட் ஸ்விங், இந்த 2 கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட், ஃபைனலாக யூனிட்டில் வந்து வரும் நம்மளுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தி வெப் அப்ளிகேஷன், an application that runs on a server side. கிளைண்ட் சைடு இருக்குது, சர்வர் சைடு இருக்குது நம்மளுக்கு, ஓகேவா. கிளைண்ட்டுன்றது நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து அமேசானில் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, ஓகேவா. செலக்ட் பண்ணி நம்ம அதை மட்டும் தான் பண்ண முடியும், வியூ பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு. அது இருக்கா, அவைலபிள் இருக்கா, எல்லாமே செக் பண்ணுறது யார், சர்வர் சைட். நான் கிளைண்ட்டாக நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், சர்வர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் பேக் நம்ம பண்ணணும், அவைலபிள் இருக்கா, எவ்வளோ அமௌண்ட், இது ஷிப்பிங் அமௌண்ட் எவ்வளோ, எப்போ டெலிவரி வந்து எஸ்டிமேட்டட் டெலிவரி, இது எல்லாமே வந்து கொடுக்குறது சர்வர், ரைட்டு. ஸோ கிளைண்ட் நாம், சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோங்க, ஓகேவா. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சர்வர் சைடில் வந்து இருக்கும். அண்ட் டைனமிக் பேஜாக இருக்கும். டைனமிக் பேஜ்னால் என்ன, இப்போது நம்ம வந்து ப்ராடக்டை செலக்ட் பண்ணிட்டோம், 2 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம், அவைலபிலிட்டி செக் பண்ணுறோம், உடனே இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா, அதான் டைனமிக். இல்லை நீ செலக்ட் பண்ணிவிட்டு உனக்கு லேட்டாக வருது, ரொம்ப லேட்டாக வந்து ஸ்டார்டிங்காக அவன் எப்போ பார்க்குறோன்னா அப்போ தான் ரிப்ளை பண்ண முடியும், ஓகேவா. அது வந்து நம்மளுக்கு வந்து டைனமிக்காக இமீடியட்லி ரெஸ்பான்ஸ் வர்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு டைனமிக். ஸோ an application that runs on the server side and creates a dynamic page வந்து நம்மளுக்கு வெப் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ லைக் ஸ்டாண்ட் அலோனில் பார்த்தோன்னே AWT, ஸ்ப்ரிங், அந்த மாதிரி இங்கே சர்வ்லெட்டு, JSP, ஓகேவா, ஸ்ப்ரிங்கு, ஹைபர்நெட்டு, JSF, ஸ்ட்ரக்ஸ், இது எல்லாமே வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. டெக்னாலஜி, ஜாவா டெக்னாலஜி யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் தி வெப் அப்ளிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். ஸோ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன் நேச்சர், சச் அஸ் பேங்கிங் அப்ளிகேஷன், ஓகேவா. ஸோ பேங்கிங் அப்ளிகேஷன் ஷுட் டாலரேட் அ லோட் பேலன்சிங். ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், டெபாசிட்ஸ், வித்ரா எவ்வளோ நடக்கும் பேங்கிங்கில். ஸோ அதை டாலரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து க்ரியேட் பண்ணணும்னா, ஸோ அதனால் ஜாவாவில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் ஜாவாவோட பிரின்சிபலில் ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அதுக்குன்ட்டு. ஸோ நல்ல லோடும் பேலன்ஸ் பண்ணும், கிளஸ்டரிங் என்விரான்மெண்ட்ன்றதுனால, அண்ட் இட் ஆல்சோ கிவிங் ஹை செக்யூரிட்டின்றதுனால என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாவாவில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு மொபைல் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் விச் இஸ் கிரியேட்டட் ஃபார் மொபைல் டிவைஸ் வந்து மொபைல் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ நீ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மோஸ்ட் ஆஃப் த மொபைல் டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஜாவா யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ கரண்ட்லி ஆண்ட்ராய்டு அண்ட் ஜாவா எம்இ ஆர் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் தி மொபைல் அப்ளிகேஷன்ஸ். ஆண்ட்ராய்டுன்றது ஒரு ஓகே ஓஎஸ் இல்லையா. ஸோ அதுவும் எம்இ, ஜாவா எம்இ யூஸ் பண்ணி வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜாவா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் எடிஷன்ஸ். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஜாவா எஸ்சி, ஜாவா இஇ, ஜாவா எம்இ அண்ட் ஜாவா எஃப்எஸ். ஓகே, ஸோ ஜாவா எஸ்சி இஸ் தி ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன். Okay, it is a Java programming platform. It includes Java programming APIs such as java.language, java.io, java.net, java.util. இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நான் சொன்னேன் இல்லையா பேக்கேஜ் ப்ரீவியஸ் பிகினிங் ஆஃப் தி ப்ரோக்ராமில்,
ஹெடர் ஃபைல்ஸ் பார்த்தோம் இல்லையா, import java.io.star பார்த்தோம் இல்லையா, அந்த பிளேசஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். java.io, java.net, util, SQL, java.math. ஓகேவா, மேத்ன்ற ஃபங்க்ஷனில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மேட்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம போனோன்னா, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணோன்னா மேத் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இது ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்டர்பிரைஸ் எடிஷன். It is an enterprise platform which is mainly used to develop web and enterprise application. So it is built on the top of Java SE platform. Okay, so it includes என்னென்னா servlet, JSP, web service, EJP, okay, enterprise Java Bean, then Java programming applications. Okay, so இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து Java enterprise editions வந்து யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் வந்து Java micro edition. ஸோ மொபைல் அப்ளிகேஷன் ஸ்மால் திங், மைக்ரோனா ஸ்மால் இல்லையா, ஸோ அப்போ மொபைல் எடிஷனுக்கு எல்லாமே வந்து எம்இ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஃப்எக்ஸ் இஸ் தி ஆடியோ எஃபெக்ட் அண்ட் வீடியோ எஃபெக்ட்ஸ். ஓகேவா, ஸோ இட்ஸ் டெவலப்டு ஃபார் தி ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன். ஹை வெயிட் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வில் பி யூஸிங் தி ஜாவா எஃப்எக்ஸ். ஓகே, ஆடியோ அண்ட் வீடியோ கம்பைண்டாக வர இடத்துலலாம் வந்து ஜாவா எஃப்எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன், நாம் நார்மலாக ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறது. என்டர்பிரைஸ் எடிஷன், இது வந்து மோஸ்ட்டாக வந்து வெப் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எம்இ மொபைல் அப்ளிகேஷன், எஃப்எக்ஸ் வந்து ஆடியோ அண்ட் வீடியோ கம்பைன்டு ஹை இன்டர்நெட் ரிச் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து they'll be using ஜாவா எஃப்எக்ஸ். ஓகே, ஸோ ஜாவா ஏன் பாப்புலர், why ஜாவா is so popular அப்படின்னா, Java has become a popular and useful programming language because of its excellent feature, high load balancing, high performance, security. இதனால வந்து ஜாவா வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ ஜாவா ஃபீச்சர்ஸ் ஆர் கால்டுன்னு ஜாவா பஸ்வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சம் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் ஆர் தேர். அதில் என்னென்னா, இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஃபெமிலியர், கம்பைல்டு இன்டர்பிரேட்டடு, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்குது, ரொம்ப போர்ட்டபிள், ஆர்கிடெக்சரல் நியூட்ரலாக இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இம்பார்ட்டண்டான ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்குது, ரொபஸ்ட்டு, செக்யூர்டு, டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்டில் ரன் ஆகுது, மல்டி த்ரெட்டடாக இருக்குது, ஹை பர்ஃபார்மன்ஸில் இருக்குது, டைனமிக்காகவும் இருக்குது, எக்ஸ்டென்சிபிளாகவும் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். 5 மார்க்ஸில் ஃபீச்சர் ஆஃப் ஜாவா வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ ஒன் பை ஒன் வந்து வில் சி. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஃபெமிலியர். ஓகேவா, ஸோ விச் இஸ் இட்ஸ் கோடிங் ஸ்டைல் வந்து ரொம்ப வெரி க்ளீனாக இருக்கும் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ டிஃபிகல்ட் ஃபீச்சர் அதர் ப்ரோக்ராமிங் C++ மாதிரிலாம். அப்பார்ட் ஃப்ரம் தி ரிமூவல் ஆஃப் தி கன்ஃபூசிங் அண்ட் தி ஆம்பிகுவஸ் கான்செப்ட், தேர் இஸ் அ ப்ரொவிஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் வந்து நம்ம ஜாவாவில் இருக்குது. ஓகே, கார்பேஜ் கலெக்ஷன்னா அன்யூஸ்டு ஸ்பேஸு. ஓகே, இல்லை யூஸ் பண்ணாமையே ஒன்று ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். அதான் கார்பேஜ் கலெக்ஷன். ஓகே, in which there is no need for remove the unreferenced object எக்ஸ்பிளிசிட்டாக நாம் வந்து அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸையோ அன்யூஸ்டு வேரியபிள்ஸையோ நாம் ரிமூவ் பண்ண தேவையில்ல. இம்ப்ளிசிட்டாக என்ன பண்ணும், ஜாவாவே வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கும். அதுதான் ஆட்டோமேட்டிக் ஜாவா கார்பேஜ் கலெக்ஷன். ஓகே, Java is familiar. Why? It has base of familiar languages like C++. கடை மெனி ஃபீச்சர், அதில் வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஜாவாவில் எடுத்திருக்காங்க. ஜாவாவோட ப்ரீவியஸ் லாங்குவேஜஸ்லாம் என்ன, C++ தானே. ஸோ அதுலேருந்து சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ரிமூவ்ஸ் தி ட்ராபேக், காம்ப்ளிசிட்டி அண்ட் கன்ஃபியூசிங் எலிமெண்ட் ஆஃப் C++. ஸோ அதில் ஏதாவது ட்ராபேக் இருந்தது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம ஜாவா வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்லாஸ்ட் ஜாவா வந்து ரொம்ப ஃபெமிலியராகவும் ஆயிடுச்சு, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜாகவும் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கம்பைல்ட் அண்ட் இன்டர்பிரேட்டர். யூஸ்வலி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கேன் பி எய்தர் கம்பைல்டாக இருக்கும், இன்டர்பிரேட்டராக இருக்கும். கம்பைல்டு, இன்டர்பிரேட்டர், அசம்பிளி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் சிலே. Okay, Java integrates the power of compiled language with the flexibility of integrated language. So Java is a combination of compiled and the interpreted language. So Java compiler என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி சொன்ன எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஜாவா கம்பைலரோட ஒர்க். ஃபஸ்ட்டு நம்ம கம்பைல் பண்ணுவோம், அப்புறம் தான் ரன் பண்ணுவோம். ப்ரோக்ராமில் சொன்னோம் இல்லையா, ஜாவா சி ப்ரோக்ராம் நேம் டாட் ஜாவா வந்து கம்பைலுக்கு, ரன் பண்ணுறதுக்கு ஜாவா ப்ரோக்ராம் நேம். So okay, we'll see. So Java compiler compiles the Java source code into the bytecode. So bytecode கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட்ஸ் தி bytecode. அந்த bytecode வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, which is executable on many operating system. Okay, and it's portable. Okay, so first will be converted into bytecode. bytecode Java virtual machine execute பண்ணி then they will be sending it. Okay, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாரு, மை ப்ரோக்ராம் டாட் ஜாவான்றது நம்ம நோட் பேடில் டைப் பண்ணுது. ஸோ கம்பைல் பண்ணுறேன்.
கம்பைல் பண்ணோன்னே என்ன ஆகும், அதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிடும், மை ப்ரோக்ராம் டாட் கிளாஸ்ன்னு க்ரியேட் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜாவா வர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுவாங்க, நம்ம கோடிங் இருக்குது கம்ப்யூட்டருக்கு எல்லாமே என்னவா தெரியும், 0 and 1 தான் தெரியும். ஸோ நம்ம வேர்ட்ஸ் எல்லாமே வந்து 0 and 1 கன்வெர்ட் ஆகி கம்பைல் ஆகிட்டு நம்மளுக்கு எரர்ஸ் இருந்தால் எரர்ஸ் வரும், இல்லைனா கம்பைல் ஆகி கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன், இந்த டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷனை கிளாஸில் வில் see in detail. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் தி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். It will be run on any platform. Okay, most important and significant feature of Java வந்து என்னன்னா platform independent தான். ஓகேவா. ஸோ platform independent means a program compiled on one machine can be executed on any machine in the world without any change. ஓகேவா. ஸோ பிளாட்ஃபார்ம் ஜாவா இது எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் எல்லாமே என்னவாகுது, பைட் கோடாக கன்வெர்ட் ஆகிட்டு தான் ரன் ஆகுது. பைட் கோட்னா என்ன, 0 and 1 தான். ஓகேவா. நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் 0 and 1 கன்வெர்ட் ஆகிட்டு தான் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் வந்து அதை கம்பைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் இருக்கிறதுனால இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ ஜாவா கம்பைலர் நெவர் கன்வெர்ட்ஸ் தி சோர்ஸ் கோட் இன்டு மிஷின் கோட் லைக் தட் ஆஃப் தி C or C++ கம்பைலர். இன்ஸ்டட் இட் கன்வெர்ட்ஸ் தி சோர்ஸ் கோட் இன்டு தி இன்டர்மீடியேட் கோட். அந்த இன்டர்மீடியேட் கோட் தான் நம்மளுக்கு பைட் கோட். அப்புறம் பைட் கோட் என்ன ஆகும், மிஷின் இண்டிபெண்டன்ட் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிடும். அது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவா வர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் கோடுமா கம்பைலராக கன்வெர்ட் ஆகுது. கம்பைல் பண்ணுறோம், ஜாவா கம்பைல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்த பைட் கோடாக கன்வெர்ட் ஆகுது, கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா. ப்ரோக்ராம் டாட் கிளாஸ்ன்னு அந்த பைட் கோடை வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணிக்கலாம். விண்டோவில் பண்ணலாம், லினக்ஸ் பண்ணலாம், யுனக்ஸ் பண்ணலாம், சொலாரஸ், மேக்ஸ், இது எல்லாமே OS. இதுதான் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா. அந்தந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இட் வில் கெட் ரன். ஓகே. Next, it's portable. So Java is portable, which means SE standard edition இருக்குன்னு பார்த்தோம், version நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ refers to the SE. ஓகேவா. ஸோ the portability actually comes from architecture neutrality. We can run Java bytecode on any hardware. ஓகேவா. எந்த ஹார்ட்வேரில் வேணாலும் ரன் பண்ணலாம். தட் ஹாஸ் ஏ கம்ப்ளைண்ட் JVM which can convert the byte code. JVM இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா JVM தான் என்ன பண்ணுவாங்க, பைட் கோடை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அவங்களோட ஒர்க். ஓகேவா. Java, the size of the primitive data type is machine independent, which were dependent in case of C or C++. ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து மிஷின் இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் அகெயின் வந்து அதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி போர்ட்டபிள். தென் ஆர்கிடெக்சரல் நியூட்ரல். ஸோ த buzzword means that the program written on one platform or OS is independent of other platform or environment and can run on any other operating system. ஓகே. எந்த ஒரு ஆர்கிடெக்சரல் சிஸ்டம் வந்தாலுமே நம்ம ஜாவா வந்து அதை அடாப்ட் பண்ணி ரன் ஆகும். பிகாஸ் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் பைட் கோடை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அந்த பைட் கோடு இருக்கிறதுனால தான் வந்து நம்ம எல்லா மிஷின்லேயும் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நம்ம ரன் பண்ணலாம், எந்த ஆர்கிடெக்சர்லேயும் ரன் பண்ணலாம். another important thing feature வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் நம்பரஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நிறைய கான்செப்ட் அன்றைக்கே பார்த்தோம். கிளாஸ், ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. இது எல்லாமே வந்து ரொம்ப ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னால ரீயூசபிலிட்டி. ஓகே. ரிடண்டன்சி அவாய்ட் பண்ணலாம், சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த ஒரு கான்செப்ட் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் வரும். ஓகேவா. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிறதுனால ஜாவா வந்து it is very significantly performing. Okay, when compared to the previous languages. Okay. robustனா capability of handling the runtime error. ஓகேவா. ஸோ அது ரொபஸ்ட்னா ஒரு ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எவ்வளோ எரர் வந்தாலும் அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் சப்போர்ட்ஸி ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் பண்ணுது, எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் பண்ணுது. ஏன்னா த்ரோஸ் IO எக்ஸப்ஷன் மேலே வந்து போடுவோம் இல்லையா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் த்ரோஸ் IO எக்ஸப்ஷன். and also it avoids the explicit pointer concept. So Java is a garbage collector language also. Okay. So JVM automatically deallocate பண்ணிப்பாங்க memory blocks and programmers do not have to worry about deleting the memory. ஸோ JVMே வந்து ஆட்டோமேட்டிக்கலாக deallocate பண்ணுறதுனால ஸோ ப்ரோக்ராமர் வந்து வரி பண்ணக்கூடாது, மெமரி வந்து ஃபுல்லாகிடுது. ஸோ லைக் தட் வந்து they no need to worry about it. Okay. Next is the security. So security is an important issue for any programming language as there is a
threat of malicious activity and viruses. நிறைய viruses வந்து அட்டாக் ஆகும். ஸோ வந்து it is very important for them to achieve a security in any programming language. வந்து security வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோக்ராம் வந்து நம்ம வர்ச்சுவல் மிஷின் சாண்ட் பாக்ஸில் ரன் ஆகிறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து ஹை செக்யூரிட்டி என்விரான்மெண்ட் வந்து கொடுக்குது. ஓகேவா, அதாவது இட்ஸ் அ செப்பரேட் என்விரான்மெண்ட். ஓகேவா, அது உள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுன்றதுனால ஸோ இட் இஸ் கிவிங் தி ஹை செக்யூரிட்டி என்விரான்மெண்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஓஎஸ் ஃபஸ்ட்டு ஓஎஸ் வந்து C++ அப்ளிகேஷன், செகண்ட் ஜாவா. C++ல என்ன ஆகுதுன்னா அந்த ஓஎஸ் உள்ள அப்படியே ரன் ஆகுது. பட் இங்கே பார்த்தோன்னா ஓஎஸ் உள்ள என்ன ஆகுது, ஜேவிஎம் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் உள்ள தான் ரன் ஆகுது. ஸோ அப்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஹை செக்யூரிட்டி வந்து கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இட்ஸ் வெரி டிஸ்ட்ரிபியூட்டட் பிகாஸ் இட் என்கரேஜ் யூசர்ஸ் டு கிரியேட் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ். இன் ஜாவா வி கேன் ஸ்ப்ளிட் தி ப்ரோக்ராம் இன்டு மெனி பார்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் தீஸ் பார்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா, ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், மல்டிபிள் சிஸ்டம்லேருந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் தி ஜாவா. ஓகேவா, அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி லார்ஜ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, லைக் ரிமோட் மெத்தடு என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட் வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ஃபீச்சர் மல்டி த்ரெட்டட் அண்ட் இன்டராக்டிவ். ஸோ த்ரெட் அப்படின்னா ஸ்மால் ப்ராசஸ். த்ரெட் இஸ் த இண்டிபெண்ட் பாத் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வித்தின் த ப்ரோக்ராம். ஸோ எக்ஸிக்யூட்டிங் கன்கரண்ட்லி ஸ்மால் த்ரெட்டாக இருக்கும், கன்கரண்ட்டாக அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மல்டி த்ரெட்டட் மீன்ஸ் ஹேண்ட்லிங் மல்டிபிள் டாஸ்க். ஸ்மால் ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஒரு டாஸ்க்கு. ஸோ மல்டிபிள் டாஸ்க்கை வந்து சைமல்டேனியஸாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஜாவாவில் இருக்குது. ஸோ ஜாவா இஸ் இன்டராக்டிவ் பிகாஸ் இஸ் கோட் சப்போர்ட்ஸ் எஃபெக்டிவ் கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ், ஸ்விங் கான்செப்ட் இருக்குது, ஏடபிலிட்டி ஆப்லெட் கான்செப்ட்லாம் இருக்கிறதுனால ஜாவா வந்து ரொம்ப இன்டராக்டிவ் அப்ளிகேஷன்ஸாக இருக்குது. Next one is the high performance. So performance of Java is impressive for an interpreted language because it's intermediate byte code இருக்கிறதுனால ஸோ இது நம்மளுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஜாவாவோட மெயினாக என்னென்னா ஜாவா வர்ச்சுவல் மிஷின் அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு ஜாவாவில். ஓகேவா, அதே மாதிரி பைட் கோடாக இருக்கிறதுனால கன்வெர்ட் ஆகிறதுனால எல்லா ஓஎஸ்லேயும் வந்து அதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மெயின் திங் ஜாவாவில் பார்த்தோம்னா ஜாவா வர்ச்சுவல் மிஷினும் பைட் கோடும் தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால ஜாவா வந்து ரொம்ப வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டைனமிக் அண்ட் எக்ஸ்டென்சபிள். ஸோ we can add நியூ கிளாஸஸ், மெத்தடு, ஓகேவா, ஆப்ஜெக்ட்ஸு, சப் கிளாஸஸ் என்ன வேணுமோ நம்ம வந்து டைனமிக்கில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்டாட்டிக்குன்னு கிடையாது, நம்ம எப்போ வேணுமோ ஆட் பண்ணிட்டாலும் அது எப்படி முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுச்சு ஆட் பண்ணாத முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுச்சோ a similar way only it will be performing in a game. ஓகேவா, ஸோ whatever changes we have made it won't affect the Java program. Okay, next structure of Java program. Last class la பார்த்தோம், again I will tell. So structure of Java program is the standard format released by the language developer. So first documentation இருக்கும், அது command about the program என்ன version அந்த மாதிரி. next package detail na header file, class name. Okay, class is the keyword. next class consists of the data member and the member function. So data member na நம்ம declare பண்றது எல்லாமே, member function what are the functions we are going to use it, any எத்தனை functions வேணாலும் நம்ம inside that வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பட் இட் ஷுட் கர்லி பிரேஸோட எண்ட் ஆகும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்கணும். ஓகே, then block of statement, yeah, this all we have seen in the last class. Public, static, void, main, string, args, throws, IO exception இல்லையா. ஸோ ஓகே, ஸோ பப்ளிக்ன்றது எங்கே வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக்ன்றது வித்தவுட் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட். ஜாவா வர்ச்சுவல் மிஷின் கால் திஸ் மெத்தட். எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்டும் எடுக்காமல் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் வந்து அந்த மெத்தடை கால் பண்ணுவாங்க. வாய்டுன்றது டஸ் நாட் ரிட்டர்ன் வேல்யூ, மெயின் இஸ் நேம் ஆஃப் தி மெத்தட், ஸ்ட்ரிங் காமன் லைன் ஆர்குமெண்ட். ஓகே, நான் இங்கே மல்டிபிள் லைன் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இட்ஸ் a basic program. இப்போது java.io.star பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கிளாஸோட நேம் வந்து எக்ஸாம்பிள். ஸோ ஓப்பன் பிரேஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஹலோ வேர்ல்டுன்ற ப்ரோக்ராமை டைப் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்னது, system.out.println தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இது உள்ள கொடுக்குறது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆஸ் இட் இஸ் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகிடும். கிளியர். ஸோ இதோட நேற்று லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்த வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டேக் டவுன் தி நோட்ஸ். ஓகே, கம்ப்ளீட்டட் இன் கம் ஆன் மண்டே. ஓகே, ஸோ எனி டவுட் ஆஸ்க் மீ ஆன் மண்டே.
Again, we'll discuss these topics on Monday once again. Okay, thank you.